எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த கடைசி தோட்டாவோட 25வது நாள் கொண்டாட்டத்திற்கு பத்திரிகையாளர் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக்கொண்டு, மேலும் இந்த படத்தை ஒரு சக்ஸஸ் ஆனதுக்கு ஒரு முழுக்க ஒரே ஒரு காரணம் இந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ணணுன்னு இருக்குது. அதனால் இந்த யார் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த அந்த ரிலீஸிங் பர்சன் கிட்ட தான் இருக்குது அந்த படத்தை எவ்வளோ நாள் கொண்டு போக முடியும். ஏன்னா எல்லோரும் சொல்கிறாங்க படம் நல்லா இருந்தால் நல்லா ஓடுன்னு, கரெக்டு தான். பட் ஒரு சின்ன படத்தை கூட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும்ல, அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அந்த விஷயத்தில் ஜெனிஷ் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறதோட அவருக்கு அதுக்கும் மேலே எவ்வளோ வார்த்தைகளுக்கு அளவு இல்லை. ஏன்னா 25 நாள் கொண்டாட முடியுமா சின்ன படங்களால் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கே இருக்குது. அதனால் அவங்க டீம் மெம்பர்ஸ் பிரவீன், சஞ்சய், அப்புறம் சிவன், அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்களாம் ஒவ்வொரு தேட்டருக்கும் போனாங்க. எல்லா தேட்டர்லையும் போயிட்டு இன்றைக்கி எவ்வளோ ஷோஸ் போயிருக்கு, எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த பசங்க. அதனால் அந்த பசங்களுக்கு பிரவீன், சஞ்சய் அண்ட் தென் சிவன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி, மேலும் இந்த படத்தை இன்னொரு வெர்ஷனுக்கு கொண்டு போனாங்க. ஆக்சுவலாக முதல்ல ஒரு வெர்ஷன் நாங்கள் கட் பண்ணோம். பட் அந்த வெர்ஷனை கட் பண்ணி இன்னொரு வெர்ஷன் கொண்டு போன என்னோடய மனைவிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தை ஒரு டோட்டல் எடிட் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தது அவங்க தான். அதனால் அவங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்குன்றதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்க இன்றைக்கி வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவங்களுக்கு பதில் நான் பேசுகிறேன். என்னோட படத்தோட முக்கிய கதாபாத்திரமான ராதாரவி அப்பா இன்றைக்கி வர முடியாத சூழ்நிலை. இன்றைக்கி அவங்க பேத்தி, அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன், அதனால் பேத்தி கண்டிப்பாக தாத்தா வரணும்னு சொன்னதுனால அவர் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னார். இன்றைக்கி கவலைப்படாதரா, என்ன இருந்தாலும் அங்கே தான் இருக்கேன், உன் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படி சொன்னார். அதே மாதிரி சாரி மிஸ்டர் பிஜுஜி, இங்கே வாங்க ப்ளீஸ். சவுண்ட் டிசைனர் இங்கே வாங்க ப்ளீஸ் கம் ஹியர். கடைசி தோட்டாவோட சவுண்ட் டிசைனர் அவர் தான். வாங்க ப்ளீஸ், நீங்களும் வாங்க, கூட வாங்க கம் 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 சார் ப்ளீஸ். கம் ஹியர். நீங்கள் நிறைய படம் பார்த்துடலாம், வேட்டையனாக இருக்கட்டும், அனிருத், தம்மன், எல்லாமே அவங்க எல்லா படத்துக்கும் சார் தான் சவுண்ட் டிசைனர். அதனால் அவர் இந்த விழாக்கு நான் நிறையா விழாக்கெல்லாம் கூப்பிட்டேன், பிஸியாக இருந்தார். இந்த விழா கழிஞ்சு பிடிச்சி வந்தாகணும்னு சொல்லிட்டு அவரை ஹானர் பண்ணுறதில் எங்கள் ஆர்விஆர் ஸ்டுடியோஸுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். மேலும் சத்யா அண்ணன், கிளாமர் சத்யா அண்ணன். ஏன்னா சத்யா அண்ணனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எப்போ கூப்பிட்டாலும் வருவார். நைட்டு 1 மணிக்கு கூப்பிட்டாலும் வருவார், 2 மணிக்கு கூப்பிட்டாலும் வருவார், காலை விடிகாலம் 6 மணிக்கு கூப்பிட்டாலும் வருவார். டைமிங் ஒரு பிரச்சனையே கிடையாது அவர்கிட்ட. சார் நானே வந்துடுறேன், ஃபோன்லாம் பண்ண வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். அதனால் இவ்வளோ பிரம்மாண்டமான கடைசி தோட்டோட ப்ரமோஷன் அத்தனையும் சிறப்பாக கொண்டு போனதுக்கு மூலகர்த்தாவே என்ன தான் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறவங்க, எப்படி படத்தை டிஸ்ட்ரிபியூட் இருக்கிற மாதிரி பிஆர்ஓ இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அந்த பிஆர்ஓ சத்யானா கூட நான் ட்ராவல் ஆகிறதுல பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக எனக்கு அவர் தெரியும். அதுக்கு முன்னாடி விஜய் முரளி சார் தெரியும். விஜய் முரளி சார் தான் ரெஃபர் எனக்கு சத்யா அண்ணன். அதனால் அண்ணா ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. அதே மாதிரி ப்ரெஸ், நான் எல்லோரும் இங்கே பார்க்குறவங்களாம் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். ப்ளூ அடிக்குது, எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்கீங்க. அதனால் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ரீச் பண்ணியிருக்கு இந்த கடைசி தோட்டாவோட இந்த ப்ரமோஷன் பயங்கர ரீச். ப்ரெஸ் அதுக்கு மெயினாக நீங்கள் தான் காரணம். அண்ட் தென் கலெக்ஷன் வைஸ் நான் எதுவும் கேட்டுக்க விரும்பல. எனக்கு சக்ஸஸ் ஆனால் போதும், படம் நல்லா ஒன்றா போதும் அப்படின்னு சொல்லி தான் ஜெனிஷ் கிட்ட சொன்னேன். அதனால் கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் நான் சந்தோஷப்பட்ட மாதிரி தான் இருக்குது. அதுமாதிரி மேலும் என்னோட இந்த படத்தை ஒரு செக்மெண்ட்டாக பார்ட் 2 கொண்டு போகலான்னு சொல்லிட்டு பேன் இண்டியாவாக கொண்டு போகலான்னு வி ஆர் பிளான்டு. ஜூலை ஸ்டார்ட்டு. ஆக்சுவலாக ஜூலையில் ஆடி மாதம் ஆரம்பித்து முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுறோம். மேபி அது ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அப்புறம் ஹிந்தி, இதுலேருந்து எல்லாரோட ஆர்டிஸ்ட்டும் வச்சு ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக ரெடி பண்ணிட்டுருக்கோம். அதோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஸ் பர் ப்ரெஸ்ஸில் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நாங்கள் நினைக்கிறேன் கடைசி தோட்டா பார்ட் 2 ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதோட விரைவில் அந்த டீமையும் நான் உங்களுக்கு நான் இன்ட்ரோ பண்ணுவேன். மேலும் இந்த படத்தில் நடித்தவங்க ஸ்ரீ அண்ணன், வையாபுரி அண்ணன், செல்வகுமார் அண்ணன், அவங்களாம் ரொம்ப நன்றி சொல்கிறேன். மேலும் யாசர் எப்போன்னா நான் வீட்டு வாசலில் வாக்கிங் போவேன், திடீர்னு பார்த்துருவோம் அப்பலன்னு. நாங்கள் ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். அப்படின்னு போகப்பில் ஏதோ அப்படியே ஜாலியாக என் கூட அடிக்கடி ட்ராவல் ஆகக்கூடிய மனிதர். சின்ன வயசுன்னு இல்லாமல் அவங்ககிட்ட ஒரு பக்குவம் நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம் அவங்ககிட்ட.
அதனால் நிறையா படங்கள் அவங்ககிட்ட வந்து சேரும் நம்பிக்கையோடு மேலும் இந்த இந்த நிலைமையில் நான் நிற்கிறதுக்கு காரணமாகிய என்னோடய அக்காவுக்கும் என்னோடய மனைவிக்கும் என்னோடய குருநாதருக்கும் நன்றி சொல்லி என்ன சொல்கிறதுன்னா சாங்ஸ் இந்த நாங்கள் ஒவ்வொரு தேட்டருக்காக போகும்போது நிறையா சாங்ஸை அப்ரிஷியேட் பண்ணி வெளில சொன்னாங்க. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஆஸ் எ மியூசிக் டைரக்டராக. அதனால் எங்கள் ஃபேமிலிக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா மியூசிக்காக தான் அவங்க ப்ரொடக்ஷனே பண்ணுறாங்கன்றது. அதே மாதிரி வையாபுரி சாரோட காமெடியை எல்லோரும் நிறைய பேர் தேட்டரை விட்டு விளையும்போது ப்ரெஸ் கொடுக்கும்போது அந்த ஒரு டாக் ஆஃப் விஷயமா அதை பேசினாங்க. அதே மாதிரி செல்வகுமார் சார் அது ஒரு எம்எல்ஏ கேரக்டரோட ஃப்ரெண்டாக வந்ததும் எல்லாருமே அவங்களோட பங்களிப்பு ஒரு எக்ஸ்ட்ராடனரி விஷயமா எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அதனால் தேங்க்ஸ் டு டீம். ஃபைனல் டச் ஆஃப் ராதாரவி சார். அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் என்ன சொல்லிடுன்னா அடுத்து யார் நடிக்க வைக்கணும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சிருப்போம். ஏன்னா அவர் தான் எங்களுக்கு பிள்ளையார் மாதிரி. ஏன்னா அவரை வச்சு தான் நாங்கள் அடுத்து சரௌண்ட் ஆர்டிஸ்ட்டே எல்லோரையும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த மூவ் பண்ண போகிறது அந்த கேரக்டர் யார் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி தான் அவரை வச்சோம். அண்ட் தென் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ரீ அவரும் அப்புறம் பேசணும், வையாபுரி சார்கிட்ட பேசணும். அப்படி ஒவ்வொருத்தராக பேசி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் படம் நாங்கள் ஷூட்டிங் போய். ஏன்னா இந்த டேட் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டேட் நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்தது. கரெக்டாக அந்த டேட்டில் தான் 25th டே வந்தது. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 24th 25th எங்களோட ஃபஸ்ட் ஷெடியூல் நாங்கள் கொடைக்கானல் போனது. கரெக்டாக அதே டேட்டில் அடித்தது 25th டே. அதனால் ஹாப்பி மூமெண்ட்ஸ், சந்தோஷமாக இருக்கேன். அதோட இன்னொரு சந்தோஷமான மூமெண்ட்ஸ் எங்களோட கடைசி தோட்டா பார்ட் 2ல் நிறையா விஷயங்கள் வரும். மேலும் இந்த ப்ரெஸ் மூலிமா ஒரு 2-3 கோரிக்கை ஒண்டி சொல்லிக்கிற விரும்புகிறேன். என்ன விஷயம்னா இப்போது நிறையா எங்கள் ப்ரொடக்ஷனில் இன்னொரு படமும் போயின்ட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரியும். வீர துறந்தரான்னு சொல்லிட்டு அது ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதுவும் ஒரு பேன் சவுத் ஃபிலிமாக எல்லாம் பேன் சவுத் ஆக்டர்லாம் ஃபுல்லாக நடிச்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு கூட ஷூட்டிங் டேட்ஸ் தான். அதனால தான் எங்கள் படத்தோட டேரக்டர் வரலைங்க. இருந்தாலும் சில ஆக்டருங்க பேர் சொல்ல விரும்பல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வசதிகள் கொடுக்க வேண்டியது தயாரிப்பு நிறுவனமாக இருந்தாலும் அந்த வசதியை ஒன்று சொல்கிறது பெரிய ப்ரொடியூசராக இருந்தாலும் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் கேட்டுருக்காங்க. சில நடிகர்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதை நான் அனுபவப்பட்டேன். அது ஒரு பில்டிங்கில்னா ஒரு பில்டிங் கட்டின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோர் ஏற மாட்டேன்றாரு. கேட்டால் லிஃப்ட்டு வைண்டாரு. இது எப்படின்னு தெரில. பட் இதெல்லாம் கொஞ்சம் எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி நடிகர் சங்கத்தோட ஒரு பேச்சுவார்த்தை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எங்களை மாதிரி சிறு தயாரிப்பாளர் நாங்கள் கண்டிப்பாக அங்கே லிஃப்ட்டு தான் வைக்க தான் போகிறோம். அதனால் லிஃப்ட் வைக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா இந்த டைமில் நான் பேச முடியும், ஏன்னா ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதனால் சின்ன சின்ன மனக்கவலைகள் தான். சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. முடியாது எதுவும் கிடையாது. நான் பழசு எப்படி ஒரு 15 வருஷம் எப்படி இருந்தனோ இப்போ அந்த மாதிரி இல்லைன்றது காரணம் கடவுள் கொடுத்த கிருபை. எல்லாமே என்னோடய மனைவி வந்த நேரமும் என்னோடய சகோதரி வந்த நேரம் தான் மாறிடுச்சு. என்னோட தாளந்தும் என்னோட உழைப்பு இருந்தாலும் யாராவது ஒருத்தர் லைஃப்பில் தூக்கி விட்டுருக்கணும். அது இல்லைன்னா யாராலையும் முன்னேற முடியாது. அதுக்கு காரணமாகி என்னோடய சகோதரிக்கும் மனைவியும் தான் நன்றி சொல்கிறேன். அதனால் ஜெனிஷுக்கு ரொம்ப நன்றி. திருப்பி ஜெனிஷ்க்கு நன்றி சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிட்டுருக்காங்க. தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, ஒரு லிமிட் மேலே அது அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் ஐ வாஸ் என்ஜாயிங் ஜெனிஷ். அதனால் இந்த நேரத்தில் எங்கள் டீமோட அந்த கடைசி தோட்டா பார்ட் 2வோட போஸ்டர் லான்ச் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். எடுத்து வாங்க டீம்மேட்ஸ் வாங்க. ஏன்னா பேன் இண்டியா எதுக்காக பண்ணுறாங்க நிறையா ஆக்டருக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு பேன் இண்டியாவுக்கு அர்த்தமே பல திறமையாளர்கள். நான் சொல்கிறது இந்தியா முழுக்கக்கூடிய இருக்கக்கூடிய பல திறமையாளர்கள். நம்ம சவுத் ஒண்டி இல்லாமல் இன்றைக்கி நான் ஒரு 100 ரூபா போடுறேன்னா அந்த 100 ரூபா எனக்கு 110 ரூபாயாவது வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? பட் இன்றைக்கி இதே கேள்வியை நம்ம ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட கேட்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக்கா சினிமாஸாக இருக்கட்டும், சன் டிவி பிக்சர்ஸாக இருக்கட்டும், யார்கிட்ட பேச முடியாது. பட் வையாபுரி அண்ணன் என்னோடய சகோதராக இருக்கிறதுனால கேட்கலாம். அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஏன்னா என்னோடய அர்த்தப்பட்டு அவர் இருக்கார். அது அவர் கேட்டதுனால கொடுக்கல. பட் வையாபுரி அண்ணனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆன்சர் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி எல்லாமே பணம். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எந்த நடிகரும் பணம் இல்லாமல் நடிக்க மாட்டார்கள். அதே மாதிரி தயாரிப்பாளர்களும் ஒரு பணத்தை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா எப்போதுமே காசை போட்டு கஷ்டப்பட்டு நடுத்தரில் நிற்கிறதுக்கு நாங்கள் படம் எடுக்க வரல. அது என் குடும்பம் அது பார்க்காது ஃபஸ்ட்டு. அதனால் நாங்கள் கொஞ்சம் பேன் இண்டியா போகிறதுக்கு காரணமே என்னென்னா கதை அந்த மாதிரி கேட்குது எங்களுக்கு. ஏன்னா இங்கே யாரும் நடிகர் இல்லை,
அப்படிலாம் கிடையாது. அமரன்லேயும் ஸ்ரீ சார் நடிச்சிருக்காரு, என் படத்துலையும் ஸ்ரீ வந்து நடிச்சிருக்காருன்னா அவரும் ஒரு பேன் ஸ்டார் தான். அதனால் பேன் ஸ்டார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கொட்டாச்சி என்ன நடிச்சிருக்காரு, ஒரு படம் நல்ல ஹீரோ நடிச்சிருக்காரு. அந்த கொட்டாச்சி என்ன பண்ண படத்தை ஜெனிஷ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அதனால் என் அடுத்த படத்துக்கு கொட்டாச்சி சார் இருக்கார். ஆக்சுவலி சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், எல்லாமே இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்ல வச்சுருக்கீங்க போல இருக்குது. ஆனால் பட் என்னென்னா ஒரு பேன் இண்டியாவில் எப்படி இருக்குன்னா பல என்னோட வியாபார யுக்திக்கு தேவைப்பட விஷயமா, அதனால் உடனே வையாபுரி என்ன வியாபார யுக்தி இல்லையான்னு கேட்டக்கூடாது. எல்லாரும் வியாபார யுக்தினா எங்கள் படம் அந்த மாதிரி வந்து கேரளா, பாம்பே, கர்நாடகா அந்த மாதிரி போகிற மாதிரி 3 லொக்கேஷன்ஸ் போகிறோம். அதனால் எங்களுக்கு அந்த மாதிரி கதை வந்து சில விஷயங்கள் எதிர்பார்க்குது. ஜெனிஷ் சொன்னாப்புல ஸ்ரீ அண்ணா சொன்னாப்புல அந்த ஒரு நல்ல பாட்டு கோரியோகிராஃபர் வைக்காமல் விட்டேன்னு சொல்லி என்னை திட்டுவார், டெய்லி ஃபோன் பண்ணி திட்டுவார். அது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன சொன்னால் திட்டுன்னா அப்படி திட்டுவார், பயங்கரமாக திட்டுவார். என்னடா பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாட்டை கெடுத்தியடான்னு பேசுவார். பட் சில காரணங்களால் அது எடுக்க முடியாமல் போச்சு. பட் இதை எல்லாத்தையும் சரி கட்டுறது தான் பேன் இண்டியா மூவியாக கடைசி தோட்டா பார்ட் 2ன்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா ப்ரொடக்ஷன் எதிர்பார்த்ததோட மிஞ்சியக்கூடிய படமாக கடைசி தோட்டா 2 இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா அதனால தான் நான் டைரக்ஷன் பண்ணுறேன். எனக்கு டைரக்ஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக நான் ப்ரொமோட் ஆனதான் ஆசை. சாரி வையாபுரின்னா நீங்கள் வந்து சொன்னதுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் ஒரு மிக சிறந்த நடிகர். பல வருடங்கள் நானாக சின்ன பையனாக இருக்கும்போது உங்களை ஒரு காமெடிஸாக நாங்கள் ரசித்து, ஏன்னா என்ன சொல்கிறது நீங்கள் இந்த பிரசாந்த் சார் இன்னும் அந்த காமெடி பயங்கரமாக இருக்கும். பொண்ணு பார்க்க போவாங்க, அப்போ சொம்பு எடுத்துன்னு போவாங்க ஒரு படத்தில், அது என்ன படம் தெரில. அதெல்லாம் பயங்கர என்டர்டெயின்மெண்ட். நான் ஒரு சின்ன குட்டி பையன், இப்போ ஜஸ்ட் நோ எனக்கு 35 ஆகுது. இருந்தாலும் நான் 5 இயர்ஸ் ஓல்டேருந்து பார்த்துட்ருக்கேன். அதனால் செல்வகுமார் அண்ணா இருக்கட்டும், அவரும் பேன் ஸ்டார் தான். கடைசி தோட்டாவில் யாரெல்லாம் நடித்தாங்களோ அவங்களாம் பேன் ஸ்டார் சொல்லி நடுவில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், அடுத்தபடியாக நம்ம இப்போ யாரை பேசணும்னா நம்ம கொட்டாச்சி சார் பேசுகிற வாங்க. ரிலீஸ் பண்ணணும்னு கொடுத்துட்டேன் முதல்ல அவர்கிட்ட. அதனால் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லேருந்து யாரெல்லாம் நடிக்க வைக்கலாம், வியாபார ரீதியாக பேன் இண்டியா மூவியாக எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு செலெக்ஷனில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டோம். எல்லாமே என்ன சொல்கிறதுனா வியாபார ரீதின்றதோட கடைசி தோட்டா எப்படி வரணும்னு சில விஷயங்கள் நாங்கள் ஆசைப்பட்டோமோ அது இன்னும் பிரம்மாண்டமாக வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் இந்த கடைசி தோட்டா பார்ட் 2க்கும் பத்திரிகையாளர் உங்களோட சப்போர்ட் இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். 25வது நாள் அப்படின்றது சின்ன குழந்தையாக இருக்கும்போது அது ஒரு சின்ன ஈவெண்ட்டு. ஏன்னா 250 டேஸ், முதல் வருடம் 2வது வருடம் அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் எனக்கு தெரிஞ்ச ராஜ்கிரண் சாரோட படங்கள் எல்லாமே நாங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ராமராஜன் சாரோட படங்கள் பார்த்துருக்கேன். பெரிய ஹீரோஸ் இல்லாமல் அடுத்த லெவல் டயர் 2 ஆக்டர்ஸில். இப்போது லீட் ஆக்டராக இன்றைக்கி இண்டஸ்ட்ரி நல்ல மக்கள்கிட்ட ரொம்ப பரிச்சயமாக இருந்து, ஆனால் ஸோ கால்டு அந்த மார்க்கெட் வேல்யூ அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட உண்மையாக வீட்டுக்கு போய் சேர்ந்து மக்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் இருக்கிற இந்த படம் ரியல் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்றத ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன்னா முதல்ல நான் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பற்றி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் இவங்க கிட்ட நாங்கள் கொலாபரேட் ஆனது வந்து கிட்டத்தட்ட ஒரு MBBS சீட் வாங்குற மாதிரி தான் இருந்தது முதல்ல. ஏன்னா மல்டி லெவல் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு வெளியிடணும், பிஸ்னஸ்க்காக ஹேண்டில் பண்ணுன்ற போது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 80% to 90% மெம்பர்ஸ் அவங்க மீட் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ செஷன் நிறையவே நடக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி இருப்பார் அந்த ப்ரொடியூசர். பல கட்ட முயற்சிகளுக்கு அப்புறமா, பல கட்ட ஃபில்டரிங்க்கு அப்புறமா எங்களை அவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கன்ஃபியூஸ்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜேர்னி இன்றைக்கி ரொம்ப தெளிவாக அவங்களோட வெற்றிக்கு நம்ம பங்களிப்பும் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களோட நடவடிக்கைகள் தான். பணத்தினால் மட்டும் எதையும் ஜெயிக்க முடியும். பணம் கண்டிப்பாக முக்கியமானது இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில். பணத்தினால மட்டும் இல்லை, ஆட்டிடியூட், அவங்க எப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க, எப்படி நம்மக்கிட்ட அவங்களோட வேலையை கேட்டு வாங்கிக்கிறாங்கன்றதை பொறுத்தது இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட எங்களோட நிறுவனம் மூலமாக ஒரு 70 படங்களை தாண்டி சென்றுட்ருக்கோம் தியேட்ரிக்கல் ரிலீஸில். இந்த படம் எங்களுக்கு ஒரு முக்கியமான படம், நல்ல அனுபவம். ஏன்னா ஆரம்பிக்கும் பொழுது வழக்கமாக எல்லா படத்துக்கும் கொடுக்குற பெஸ்ட் எஃபர்ட் இதுக்கும் கொடுக்கணும்னு ஆரம்பித்தோம். அதே எஃபர்ட்டை தான் கொடுத்தோம். ஆனால் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம பண்ணுற ஒவ்வொரு எஃபர்ட்டையும் அவங்க தே ஆர் செலிப்ரேட்டிங். எங்களுக்கு இது எப்படி கிடச்சிருக்கு, அதை ரொம்ப கிராட்டிடியூடோடு பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அவங்களோட அப்ரிஷியேஷன். ஏன்னா போதும் நம்ம ஒரு பே பண்ணியிருக்கோம், நமக்கு ஒரு சர்வீஸ் கிடச்சிருக்கு, தட்ஸ் ஆல் அப்படின்ற மாதிரி இல்லாமல்
ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்களா எங்களையும் எங்கள் டீமையும் அவங்க கன்சிடர் பண்ணும்போது நமக்கு இன்னும் நிறையா கொடுக்கணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு படம் முடிஞ்சதோடு இல்லாமல் அடுத்த படம் பண்ண போகிறது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி டேட்டில் ஒரு ப்ரொடக்ஷன் அடுத்த படத்தை நோக்கி போகிறது பெரிய விஷயம். அதுலேயும் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சது வந்து ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தயாரிப்பாளர் திரு சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவங்களோட சேர்ந்து பக்கபலமாக இருக்கிற அவங்களோட குடும்பத்தினர், சகோதரி, இந்த படத்துடைய அவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு டெசினேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க மல்டி லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போது ஒரு செகண்ட் பார்ட் பண்ணணும்னு இவர் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட்டில் நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்கிட்டு செகண்ட் பார்ட்டில் அதில் இதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு, நான் எப்படி ஆசைப்படணும் அதெல்லாம் வரணும் அப்படின்றதுக்கு அவங்களோட மனைவியார் வந்து ஒரு பெரிய இன்புட் கொடுத்துருக்காங்க. சகோதரி வேலண்டினா சுவாமிநாதன் அவர்களுக்கு அவங்க இன்றைக்கி வர முடியல, அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்னொரு அவங்களோட சகோதரி ஒரு மரியாதைக்குரிய ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு மருத்துவ பணியில் இருக்கிற டாக்டர் பத்மா அவர்கள், இவங்க எல்லாரையுமே நான் சில அக்கேஷனில் சந்திச்சிருக்கேன். இவங்க எல்லாரும் எவ்வளோ ஜென்யூனாக எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக இருக்காங்கன்றதை பொறுத்து தான் இவரோட நடவடிக்கை இருக்குன்றதை நான் கூடவே இருந்து பார்த்தேன். ஸோ இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அவரே ஷேர் பண்ணிக்கிட்டார். இதை நானும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அந்த கிராட்டிடியூட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத நான் அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் இவங்களோட அடுத்தடுத்த ஜேர்னி இன்னும் சிறப்பாக இருக்கும் பை காட்ஸ் கிரேஸ். அதில் எங்களோட பங்களிப்பு இருக்குன்றது ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். மனமார்ந்த நன்றி சார். தென் அடுத்ததாக எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் டீம் பற்றி சொல்லி ஆகணும். நாங்கள் ஒரு சின்ன கம்பெனி, வித்தவுட் எனி பேக்ரவுண்ட் இந்த இண்டஸ்ட்ரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆரம்ப காலத்திலிருந்தே எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்துகிட்டு இருக்குது எங்களோட டீம். நாங்கள் இது ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு தனி மனிதனோட ஒரு முயற்சி இல்லை, ஒரு டீமாக சேர்ந்து தான் நகர்ந்துட்டுருக்கு. திரு தனசேகரன் அவர்கள், அப்புறம் நம்ம தம்பிங்க, இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து தம்பிங்க சஞ்சய், பிரவீன், சிவன். இதுக்கெல்லாம் முன்னாடி நாங்கள் ஆரம்பித்த டைமில், எதுவுமே தெரியாத டைமில் எங்களை தட்டி கொடுத்து எங்களை பண்ணலாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒரு முக்கியமான நபர் இன்றைக்கி வந்திருக்காரு. ஏன்னா நாங்கள் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் கூப்பிட்டு ஹானர் பண்ணணுன்னு ஒரு பெரிய ஆசை இருந்தது. ப்ரொடியூசர் ரொம்ப விரும்பினார். சூழ்நிலை காரணமாக எங்களோட எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் வர வைக்க முடியல. சப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நம்ம எங்களோட ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இன்றைக்கி நான் சொன்ன அந்த ஒரு எல்லாருமே முக்கியமானவங்க, அதில் நம்மக்கிட்ட நெருக்கமாக இருக்கிற ஒருத்தர் வந்திருக்காரு, மிஸ்டர் சேலம் சேகர் அவர்கள். அதுக்கப்புறமா இன்னொரு தூண் அப்படின்னு சொல்லணும், மிஸ்டர் தௌலத் பாஷா அவர்கள். அவங்களும் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப கடினமான தருணங்கள் இருக்கும் சில டைமில். ஏன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் தெரியும், பெரிய ஹீரோஸோட படங்கள், பெரிய பேனர் வேல்யூ உள்ள படங்கள், மார்க்கெட்டிங் ரொம்ப பெருசாக பண்ணுற படங்களுக்கான ஒரு ஸ்பேஸ், நமக்கான ஸ்பேஸ், ரெண்டுக்கும் பெரிய காம்படிஷன் சொல்ல முடியாது, அது எட்டவே முடியாத உயரத்தில் இருக்கும். அந்த டைமில் இவங்க அவங்களோட எஃபர்ட்டை ராத்திரி பகல் பார்க்காம ரிலீஸுக்கு முந்தின நாள் காலையில் ஒரு 5 மணி வரைக்கும் விடிய இருந்து உழைச்சி பண்ணும்போது அதுக்கான பலன் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வர முடியாத நிலைமையில் இருக்கிற இன்னும் இதர சேலம் ஏஜே ஃபிலிம்ஸ், தென் எங்களோட மதுரை டிஸ்ட்ரிபியூட்டர் மரியாதைக்குரிய திரு ஆர்எம்எஸ் மாணிக்கம் அவர்கள், திருநெல்வேலி வி ப்ரோஸ் திரு வெங்கடேஷ் அவர்கள், இவங்களையும் நாங்கள் அந்த டைமில் நினைவு கூறுகிறோம். இன்னும் திருச்சியில் இருக்கிற திரு டிடிஎஸ் தேனமதன் அவர்கள். இவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் சீனியர்ஸ், பல வருஷங்களாக இருக்காங்க. எங்கள் கூட நாங்கள் ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பிக்கும் போது எங்கள் கூட யதார்த்தமாக கை கோர்த்துட்டு இன்றைக்கி வரைக்கும் எங்களை கரம்பிடித்து ஸ்ட்ராங்காக வழி நடத்திட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு மேடை இருக்குன்னு நினச்சேன். இந்த மேடையை நான் அதை பயன்படுத்திக்கிறேன். இன்றைக்கி 25th டே அப்படின்ற ஒரு வெற்றி விழா மேடையில் நான் இதை பகிர்ந்து அவங்களுக்கு என்னோட நன்றியை காணிக்க கேட்குறேன். தொடர்ந்து உங்களோட பயணத்திலையும் எங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து எங்களை பக்கபலமாக இருக்குன்னு வேண்டிக்கிறேன். தென் இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஆல்மோஸ்ட் வணிக ரீதியாக நாங்கள் 90% கவர் பண்ணிட்டோன்றதையும் மகிழ்ச்சியாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா தேட்டருக்கு ரிலீஸ்க்குன்றதான் மெயின் டாஸ்க் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எங்களுக்கான அக்ரிமெண்ட் அதுதான். அதை தாண்டி அவர் எங்களை விரும்பி கேட்டதுனால அதர் லாங்குவேஜஸ், ஃபாரின் ரைட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சைன் பண்ணிட்டு, சேட்டிலைட் மட்டும் இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டுக்காக ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஏப்ரலில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடும். ஏன்னா அந்த நம்பிக்கையில் தான் அவர் அடுத்த படத்தை அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அதில் எங்கள் பங்களிப்பு இருக்குன்றது ரொம்ப ஹாப்பியாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தென் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த படத்தோட சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ். ஏன்னா இவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் என்னோட ஏதோ ஒரு வகையில் சீனியர்ஸ். மேக்ஸிமம் வையாபுரி சார், அவங்க எப்போவுமே நான் 2-3 மேடைகளில் என்ன பெருசாக அறிமுகம் இல்லாட்டி கூட நாங்கள் பண்ணிகிட்ருக்கிற அந்த வேலையை பார்த்துட்டு எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல், நான் இதுக்கு அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப உரிமையாக பகிரங்கமாக ஒரு ஸ்போர்ட்டிவ் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நல்லா பண்ணுங்க. அதெல்லாம் ஏன்னா நாங்கள் துள்ளாத மனம் துள் மாதிரி அவங்களோட படங்களை நம்ம ஃபேனாக உட்காந்து பார்த்துட்டு அவங்க நம்மளை ஸ்டேஜில் பேசும்போது உண்மையிலே அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க இந்த படத்தோட எல்லா ப்ரொமோஷன்ஸ்லையும், அது அந்த படத்தில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த ப்ரொடக்ஷனோட ஒரு வேல்யூவை நான் அதில் தான் சொல்லி ஆகணும். மேக்ஸிமம் இவங்க அடுத்த படத்துலையும் கேள்விப்பட்டேன், மேக்ஸிமம் பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அதில் தான் நிறைய டிஸ்பியூட்ஸ் வரும். எங்களுக்கு கொடுக்கல, அதை டியூ வச்சுட்டாங்க, கடைசியாக பண்ணிட்டாங்க, இதோ சம்திங்
இதில் எதுவுமே இல்லை. எல்லாருமே பேமெண்ட்ஸ்க்காக இல்லை, அவங்க கொடுக்குற மரியாதைக்காக 90% ஆர்டிஸ்ட் எல்லா ப்ரொமோஷன்ஸ் இருந்தாங்க. அதெல்லாம் அண்ணன் மாதிரி ஆளுங்க, ஸ்ரீ பிரதர், யாசர் பிரதர், இவங்கெல்லாம் எப்போவுமே இருக்காங்க. அண்ணன் செல்வகுமார் அண்ணன், இவங்க எல்லாருமே ஃபுல்லாக இருந்திருக்காங்க. கொட்டேஷன் வந்து அப்பப்போ வர முடியாத சூழ்நிலை கூட எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி பிரதர் சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அது வந்து இப்போ ராதாரவி சார் மாதிரி அவங்க ஏஜ் ஃபேக்டரை தாண்டி எல்லா ப்ரொமோஷன்ஸும் அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இது நான் எப்படி இப்போ எடுத்துக்கிறேன்னா, ப்ரொமோஷன் அப்படின்றது டிப்பிக்கலாக அதுக்கு நான் ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல், நான் டைம் அவைலபிளாக இருந்தால் கண்டிப்பாக நான் ஏன் படம் என்னோட உழைப்பதில் இருக்குது, என்னோட பங்களிப்பை கண்டிப்பாக ஃபுல்லாக கொடுக்கணும்னு நினச்சிட்டு வர்ற ஸ்ரீ பிரதர்லேருந்து இவங்க எல்லாருக்குமே நான் சிறந்தாழ்ந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. நாங்கள் படங்கள் ப்ரொமோட் பண்ண போகும்போது தெரிஞ்ச முகத்தில் யாராவது ஒருத்தங்க வரமாட்டாங்களான்றதை நாங்கள் இயங்குவோம். மீடியா நண்பர்கள் கேட்பாங்க, பிஆர்ஓ சைட்லேருந்து கேட்பாங்க, நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு விஷயம் ஒரு கண்டென்ட் எடுக்கும்போது தெரிஞ்ச முகங்கள் இருக்கும்போது மக்கள் அதை பார்ப்பாங்க இன்னும், ஸோ உங்களோட ப்ராடக்ட் இன்னும் ரீச் ஆகும் அப்படின்வாங்க. அதுக்கு நாங்கள் ரொம்பவே சிரமங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். இந்த படத்தில் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. எல்லா ஈவெண்ட்லேயும் மேக்ஸிமம் முதல்ல ப்ரொமோஷன்ஸ்லேருந்து இன்றைக்கி வெற்றி வேலை வரைக்கும் எல்லா ஆக்டர்ஸும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சிறப்பிச்சிருக்கீங்க. உங்களோட பயணம் இன்னும் சிறப்பாக இருக்கணும். அதில் ஆர்விஆர் ஸ்டுடியோஸும் ஆக்ஷன் ரியாக்ஷனும் கூடவே இருக்கும். உங்களோட எந்த இடத்துக்கு போனாலும் நாங்களும் கண்டிப்பாக பரிந்துரை பண்ணுறதுக்கு தயங்காமல் பண்ணுவோன்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தென் ஆல்மோஸ்ட் எல்லாரையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது ஒரு கிராட்டிடியூட் ஸ்பீச் தான். அடுத்து மற்றவங்க பேசுகிறதுனால அதுக்காக டைம் கொடுத்து விடைபெறுகிறேன். தொடர்ந்து எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக நல்ல தரமான படங்களையும் சிறு முதலீட்டு படங்களையும் நாங்கள் வெளியே கொண்டு வரதுக்கு எங்களோட பங்களிப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அதற்கு இந்த மாதிரியான புரிதலுள்ள தயாரிப்பாளர்கள் கூட இருக்கிறது பெரிய பெருமையாக இருக்குது, பலமாக இருக்குது. உங்களோட தொடர்ந்து ஆதரவுக்கு நன்றி. வணக்கம். ப்ரொடியூசர் சொல்லும்போது நம்ம கடைசி தோட்டா 2 வந்து பேன் இண்டியான்னாரு. அமரன் பேன் இண்டியா தான். அமரனில் ஸ்ரீ இருக்கார். ஏன் அடுத்து வரப்போகுது தக் லைஃப், மணி சார் படம், கமல் சார் படம், அதுவும் பேன் இண்டியா தான். அதில் ஃபுல் த்ரோட் நான் இருக்கேன். காந்தான்னு ஒரு படம் வருது, துல்கர் சல்மான் படம், ராணா ப்ரொடக்ஷன், அது சுரேஷ் ப்ரொடக்ஷன், அதுவும் பேன் இண்டியா மூவி தான். அதுலேயும் ஃபுல் த்ரோட் இருக்கேன். இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் விட்டுட்டு இந்தியா பூரா தேடிக்கிட்டு இருக்கோம், உலகம் பூரா தேடிட்டு இருக்கோம்னா, நம்ம ஊர்லேயே நம்ம தெருவிலே பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் நிறையா பேர் இருக்காங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்கள் அதையும். ஓகே, எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசி தோட்டம் இன்றைக்கி 25th டே. தமிழ்நாட்டில் சில தியேட்டர்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்குது. ஸோ அது மெயின் ரீசன் ஜெனிஷ். அவங்க தான் இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டுட்டு போனாங்க. ஒரு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிற தருணத்தில் ஒரு சின்ன படமும் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்குது. உண்மையான வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் ஜெனிஷ் ப்ரோ. அப்புறம் பிஆர்ஓ கிளாமர் சத்யா அண்ணன் எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பார். அவருக்கு ரொம்ப நன்றி. கடைசி தோட்டா இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு காரணம் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ அப்புறம் என் கூட ஆக்ட் பண்ண ஸ்ரீ அண்ணன் உண்மையாக ரொம்ப மெனக்கெட்டு ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. படத்தில் பார்க்கும்போது தெரியும். அப்புறம் கொட்டாச்சி அண்ணன், செல்வகுமார் அண்ணன், வயோபுரி அண்ணன், ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. இங்கே ராஜேஷ் அண்ணனை ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம். சாலிகிராமத்தில் அருணாச்சலம் ரோட்டில் கொட்டாச்சி அண்ணனுக்கு தெரியும். பிகினியில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சில டைமில் கூப்பிட்டு கேட்பாங்கண்ணே, ஸோ அடுத்தது யாராவது நம்ம ஏரியாவில் சினிமாக்காக உண்மையாக நேசித்து இருக்கிறாங்க, வாய்ப்பு கேட்கணுன்னா என்ன சொல்கிறா, ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது, நான் பண்ணுறேன், இதிலேருந்து ஒரு லைஃப் கிடைக்குமேனு ஒரு 2-3 பேர் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நிறைய பேர் இயக்குநர்கள் படங்கள் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அருணாச்சலம் ரோட்டில் சினிமாக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து 45 வயசு 50 வயசு ஆகியும் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் சினிமாக்காகவே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி ஒரு லைஃப் கொடுத்தாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க கடைசி காலம் வரைக்கும்னு நினச்சி சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி ராஜேஷ் அண்ணா. அப்புறம் கடைசி தோட 2 ஸ்ரீ அண்ணா சொன்ன மாதிரி டைரக்டராகிறாங்க. ரொம்ப நன்றி. இந்த படமும் பெரிய சக்ஸஸ் ஆகும். அப்புறம் மீடியா கண்டினியூஸாக எங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. மறுபடியும் எல்லா படத்துக்கும் சப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்தபடியாக ஆக்ஷன் ரியாக்ஷன் கோயம்புத்தூர்